கிளச்சை விட்டாலும் வண்டி போக மாட்டேங்கி. ஓ சக்கையா? சக்கை தான். சக்கையா? சக்கையும் இறைச்சியும். சக்கை இறைச்சி. இங்கே தான் நாங்கள் வந்து ஒரு தடவை வரும்போது ஜீப்பு கவுந்து 4 ரோல் அடிச்சு இதுக்கு கீழே தான் கடந்தோம். ஹாய் கைஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா கன்னியாகுமரி திட்டுவளையில் இருக்கக்கூடிய ஒரு மலையோட உச்சிக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுக்குன்னா மேலே ஒரு ஜீப் நிற்கிது. நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க, இன்னொரு மலைக்கு நாங்கள் ட்ரெக்கிங் போகிறோம். ஸோ அந்த ஜீப்பை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு நாளைக்கு அங்கே ட்ரெக்கிங் முடிச்சுட்டு திரும்ப அந்த ஜீப்பை மேலே கொண்டு போய் விடணும். இது வந்து நைட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இதில் பைக் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு தான், ஆனாலும் நடந்து போகிறது ரொம்ப கஷ்டம். நைட் ஆனதுனால பைக்லேயே போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். வாழை தட்டிடாதான கோவப்பட்டுற போகுதுல. அது பயந்தனா தெரியும்ல கதை. ஒரு கோரை தான் அங்கே வரைக்கும் இருக்கும். சரி, கடவுள் மேலே பாடத்தை போட்டுட்டு பயத்தில் வாடாம தான் தெரியும். பார்க்குங்க, நீங்கள் இது பண்ணாதுங்க ஆஃப் ஆயிடும் மாட்டிட்டு அள்ளு விட்டு தானா கரடின்னு தான் நினைச்சேன் நான். யானை முடிஞ்சேன் லைட்டு ஓடி இடம் நான் மேலே பைக்கில் வரேன், நடக்க மாட்டேன். கைஸ், இது உண்மையிலே ரொம்ப டேஞ்சரஸான மலை. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் பிடிக்கக்கூடிய புலி, பெரிய பெரிய பாம்பு எல்லாத்தையும் இங்கே தான் கொண்டு வந்து விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்தது 2 பைக்கில், ஒன்று இந்த சுசுக்கி, அப்புறம் யூனிகான் ஒன்று. ரெண்டுமே சரியான கண்டிஷனில் இல்லை. வேறு வழியெல்லாம் மேலே ஏற்றணும்னு சொல்லி ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் போக போக கண்டிஷன் ரொம்ப மோசமாகிட்டே போயிட்டு இருந்தது. அப்படி என்னாச்சுன்னா ஒரு ஏற்றத்தில் ரொம்ப கஷ்டமான ஏற்றணும்ல. நான் ஜம்முன்னு போயிட்டு இருந்தேன். அப்படி இப்படி போயிட்டு இப்படி எடுத்து வந்து ஓட்டுறதுல கற்கரை எங்களை காப்பாற்றுங்க. இந்த மாதிரி இதான் விரல் செய்சி பார்த்துக்காங்க. வாடி போமா அப்பல ஏத்து 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 இல்ல மாப்ள பின்னாடி இருக்கிறது வந்து ஷாஜி மாமா. இவங்களுக்கு இந்த மலையை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்க இருக்கிற தைரியத்தில் தான் வந்தது. தனியாகலாம் நைட்டு வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டேஞ்சரஸ் கூட. முள்ளு முள்ளு கழுத்து. அதோட கஷ்டமா இல்லை, கல்லில் கூட ஓட்டிடலாம் போல இருக்கு. ரப்பர் சீடு காயப்பட்டுறாங்க பேர். நடக்க விட்டானுங்க. முடிஞ்சு ஐஸ் மலைக்கு மேலே வரைக்கும் வந்துட்டோம். இப்போ பைக் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காட்டுமாப்பில் நியூட்ரலில் இருக்குது. நான் இப்போ வந்து கியர் போட்டு வண்டியை மூவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். நாங்கள் மலைக்கு மேலே வந்துட்டோம், கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஃபஸ்ட்டு கியரை போட்டுட்டு கிளச்சை விட்டாலும் வண்டி போக மாட்டேங்கி.
ஏதோ இன்ஜினில் ஏதோ பிரச்சனை ஆகி தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் எப்படியா ரிப்பேர் பண்ணிட்டு வரோம். என் வண்டினா எவ்வளோ ஆனந்தமாக சொல்லடா. அவ்வளோ என் வண்டி அங்கே போஞ்சு அங்கே கிடைக்கும். சரிதான். அதனால இந்த இடத்துல வண்டியை போட்டுட்டு நம்மள அது குண்டா என்னன்னு பாரு, அங்கே விடுவோம். அது கொண்டு இல்லான்னு தெரியும். கைஸ் இங்கே தான் என் வண்டி இருக்குது. நல்ல வேலை பார்க்க தெரிஞ்சு யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து வந்து இதை ரெடி பண்ணி கொடுங்க. ஆனால் இந்த லொக்கேஷனை கண்டுபிடிக்கணும் அமைச்சு தருவோம் நமக்கு. மாப்பிள்ள இது வந்து இப்படி போட்டோம்னா வண்டி கீழே விடணும். ஒரு கல் திருப்பி ரிவர்ஸில் விடுவோமா? இல்லை வண்டி உருண்டுனா அவ்வளோ நம்மளை காணாம போயிரும்ல. வண்டி ஒரு சேவல் ஒன்று இது எங்களை கல் எடு. எங்கள் அண்ணனை வெட்டுவாங்கள அந்த கல் அது இது இதுன்னு சொல்லலாம் தர உங்க அண்ணன் வீடியோ பார்த்து கண்டுபிடிச்சிருக்கேன். வண்டி ஒரு சேவல் விட்டுரு வெண்ணை பக்கடி. இது மாப்பிள்ள இது கிளச்சு தான் ஹீட் ஆயிருக்கு. இது கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். நாளைக்கு காலையில் எடுக்கும்போது தெரியாது. அவ்வளோ வண்டியே ஸ்டார்ட் ஆகுது. நான் எங்கள் அப்பா வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி அவர் புது வண்டி தான் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்பாவுக்கு வண்டி என்ன தெரியுங்களா? ஆமாம், அவருக்கு புது வண்டியை நாசம் பண்ணிட்டான். அடுத்த புது வண்டி வாங்க போகிறான். இருந்தாலும் அவர்கிட்ட இந்த ஒரு வண்டி தானே இருக்கு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்க. அப்படிங்க பேர் கிக்கர் எடுத்து என்ன எடுத்தாலும் வர மாட்டேங்குது. என்னடா இது சத்தியமாக வர பிடிச்சிட்டு இருக்கு. கிக்கர் எடுத்தால் வர மாட்டேங்குது. வரும் ஹேண்டில் வேறு எடுத்து வண்டி ஓட்டலாம்னா வண்டி இப்படி போனால் இப்படி வந்துருது நம்மள. கைஸ் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு ஒரு வண்டி வாங்க வருவாங்க. கைஸ் ஜஸ்டிஸ் ஃபார் அப்பா வண்டி. எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் அப்பாவுக்கு மட்டும் டேக் பண்ணிடுறாங்க. நீங்கள் யார் என்ன டேக் பண்ணுங்க. என்ன அவர் அதுக்கப்புறம் பெல்ட் வச்சு டேக் எடுத்துறாரு. மாப்பிள்ளை இதை இதில் அப்படி ஒதுக்கி விட்டுருவோம். அது குண்டா என்னன்னு பாரு. குண்டல இது இறங்கி பாரு ஒருத்தர் எங்கள் அப்பா வண்டிலாம் நான் இறங்கி வாங்கணும். வண்டி போட பிரச்சனை நான் போட பிரச்சனை. இப்போ தள்ளு. இது தள்ளவும் முடியல மாப்பிள்ள. தள்ளுனா எப்படி போயிருது. அவருக்கு டார்ச்சை கொடுக்காம விட்டேன். அது கிளாஸ் லைட் வச்சிருக்காரு. இப்போ குண்டா இருந்தா 2 பேரும் எடுத்து போகணும். உள்ள போ போட்டு அவ்வளோ திருடனெல்லாம் வருவாங்களா? இங்கே வர வந்தவன் திருடிட்டு போய் செத்துடலாம். அதான் எடுத்துட்டு போங்க. வந்தா எடுத்துட்டு போங்க. முடிஞ்சா கண்டுபிடிங்க. ஸ்டாண்டை காணும். ஸ்டாண்டை காணும். லைட் இல்லை. அந்த பக்கம் கிக்கரை காணும், இந்த பக்கம் ஸ்டாண்டை காணும். ஸ்டாண்ட் இருக்கா? ஏய் போகிற வழியில் எங்கே சாந்து வந்துட்டோம். எங்கள் அப்பா அதெல்லாம் கரெக்டாக வச்சு என்ன போட்டான்? இது எங்கள் அப்பாவுக்கு அனுப்பிடாதுல ப்ளீஸ்ல. வண்டியை பார்த்தோம்னா மன வருத்தப்பட்டுறேன். சுசுக்கி இதை பார்த்தா அவங்க அப்பாவை போட்டு கஷ்டப்படுத்த மாதிரி இருக்குல்ல. சரி எங்கள் அப்பா ஒரு கல் எடுத்து தான் அடை வச்சுட்டு போவோம் ஸ்டாண்டுக்கு. ஒரு கல் எதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாழ. ஸ்டாண்டு நிற்க மாட்டேங்களா? கீழே ஃபுல்லாக கல்லாக கிடந்து மேலே ஏறினா கல்லே காணும். ஒன்றே காட்டில் வந்துட்டு கல் கிடைக்கலன்னு எப்படி இல்லை? அவ்வளோ அப்போ விஸ்கி கிடைக்குமா? வந்து மற்ற இதில் வாயிலைட்டு அப்பாவை தள்ளிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி அசாதாரணமான வண்டியை ஓட்ட வேண்டிய 2 பேர். ஒன்று எங்கள் அப்பா, இன்னொன்று நான். உயிர் போயிட்டு எனக்கு. இல்லை அவங்க அப்பா வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவார் போல, அதான் இழுத்துட்டு போகுது. நேராக வீட்டுக்கு போயிடுவோம். சரி அதில் விட்டு பார்க் பண்ணு. பார்க் பண்ணுங்க. அவன் பைக் எடுத்துடாதல. இது வேற புதருக்குள்ள நிற்கும். கல் எடுத்துட்டேன். லைட் அடிக்க பயமா இருக்கு. அப்படி ஏறி வச்சுக்கிறேன். மரண பயம் வந்துருக்கு. எங்கள் அண்ணன் இப்போ நம்மள 10,000 செலவழிச்சு சரி பண்ணான். 1 கோடி இந்த வண்டி ரோட்ல நின்னா கூட பிரச்சனை இல்லை, மழை உச்சியில் நிற்கலாம். என்னடா செய்வேன்? உனக்கு என்ன சொல்லு? சாவி வண்டியில் வச்சுட்டியா? எதுக்கு உனக்கு வண்டி கவலைப்படுது. அயபுசா பாரு எப்படி நிற்கும். காலம் போகிற வயசில் அந்த வண்டி நின்னா என்ன, நடந்தா என்ன? உங்கள் அப்பாட்ட சொல்லிடாத இதை. டபுள்ஸில் போவோம், ட்ரிபிள்ஸில் போகலான்னு சொன்னானே. அவ்வளோ உருட்டிட்டு தான் போகணும் கீழே போகும்போது. அது உருண்டு போயிரும்ல, ஏற்றது தான் கஷ்டம். எவ்வளோ தூரம் நடக்கும்? அவ்வளோ ஒரு 70% வந்துருக்கோம். 30% நடந்தா சாரி அவ்வளோ பைக் வந்து மேல் ஃபங்க்ஷன் ஆனதுனால என்ன பண்ணுன்னு தெரியல. ஃபீமேல் ஃபங்க்ஷன் ஆயிருந்தா ஃபங்க்ஷன் ஆயிருந்தா இங்கே ஒன்று உருட்டி விட்டு எவனும் கண்டுபிடிச்சிட மாட்டான். சும்மா நான் இப்போ கூட சொல்லலாம் அவங்க அண்ணன் பைக்கோட சேர்ந்து அவனும் விழுந்துட்டானே. அதனால் அமைதியாக யார் வேலை சீக்கிரம் ஜிம்முக்கு போகிறாங்கன்னா. ஆமாம்
இந்த மாதிரி கூப்பிட்டான்னு சொல்லிட்டு மலையாற போறேன் போயிருங்க. அதான் இந்த மாதிரி அவனா கூப்பிட்டா போயிடுறேன். இந்த லைட் ஒரு சாதியாமா எத்தனை வருஷம் சர்வீஸ் உங்களுக்கு? 35 வருஷம். அவரு சரி செருப்பு கட்டு, இந்த செருப்பை போட்டுட்டு அசால்ட்டா 35 வருஷம் மலையா இருக்காரு. எல்லாரும் என்ன லூனார் செருப்புக்கு மாறிடுங்க. நல்ல சரியான வந்து ஒரு ஆஃப் ரோடிங் செருப்பு, ட்ரெக்கிங் செருப்பு, கிராக்ஸோட ஒரு 50% நல்லா இருக்கிற ஒரு செருப்பு, அஃபோர்டபுளான செருப்பு. நீங்கள் இது வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டுக்கலாம், குளிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், குளிக்கிறதுக்கும் இந்த செருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ரேட்டு எத்தனை தெரியுமோ செருப்போட ரேட்டு? எத்தனை சாத்தியமா? ஓ 125 ருபீஸ். அவர் மூஞ்ச கட்டி 58 வயசு. 48 ரைட். இல்லைன்னா அப்படி பண்ண மாட்டோம், சாரி கைஸ். சத்தியமாக இவ்வளோ தூரம் நினைக்கல. வண்டி நடுவில் நின்றனால கண்டிப்பாக ஒரு 2 கிலோமீட்டர் இதே ஸ்டீப்பு நடந்துகிட்டே இருக்கும். என்ன இடம் வந்த மாதிரி தெரில. மாட்டோம் அவங்கள. இதுலேருந்து உருண்டு விழுந்தா எப்படி இருக்கும்? என்னது இது? மங்கூஸ். மங்கூஸ் மங்கூஸ் பழம் பார்த்தே இல்லையோ? மங்கூஸ் பழம் பார்த்தே இல்லை. மங்கூஸ் தான், மங்கூஸ் டீ. கண்டுக்கு தாரையாக எடுத்து வந்தது. அப்போ பைக்குக்கு 50 ரூபா பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே நடந்து வரேன்னு சொன்னேன். கார் எடுக்க போகணுன்னு கூப்பிட்டீங்க, வந்தேன் ஆசையாக வந்தேன். இந்த இடத்துல போய் கார் எடுக்கணும்னு சொல்லி அப்பா. அப்போ வந்துட்டோம் வந்துட்டோம். அவர் கேட்டை திறந்துட்டாரு. இவனு என்ன நினச்சிட்டானா, நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டானா. ஆனா நம்ம உட்காந்துருக்கோம், போயிட்டு சாப்பாடு சிக்கனா வெரைட்டி மறுபடியும் யாருங்களா? அவ்வளோ நம்மளை வந்தாச்சு. வண்டி வாக் த்ரூ பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. வண்டி தான். இந்த நம்ம வேலை என்னன்னா, வந்ததில்லை இந்த வண்டியை கீழே எடுத்துகிட்டு போனது. அங்கிட்ட ஒரு மாதிரி சீட்லாம் ஒரு மாதிரி அப்படி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப மாதமாக இங்கே நின்றுருக்கு. உள்ள பாம்பு இம்பு இருந்தாலும் தெரியாது. பின்னாடி செக் பண்ணல, சரி ஃபஸ்ட்டு பாம்பு இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகுமா செக் பண்ணுவோம். பாம்பை கூப்பிட்டு பார்ப்போம்ல. பள்ளி புழுக்கள்லாம் இருக்குது, அப்போ பாம்பு இருக்காதுல்ல. பள்ளி பாம்பு வாய்க்குள்ளே இருக்குல்ல. இது என்ன மாப்பிள்ள? இது அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குல்ல. அவள் எதுவும் பண்ணாது. கொஞ்சம் அங்கே போய் சாப்பிடுவோமா? ஜீப்பில் இருந்து சாப்பிடுவோம். போய் இன்னொரு கல் இருக்குது, அந்த கல் கல்லையா? வேற எதுவும் நம்மளை சாப்பிடாது. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு இருந்து போய்ட்டு தூரப்பட்டது. ഞാൻ ഇന്നേക്ക് വന്നിട്ട് മകൻ ഒരു ചക്ക ഉണ്ട്, ചക്ക. ഓ என்னது? இறைச்சி. ஓ ஆகாக்கா இறைச்சிக்கறி. நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு சூப்பராக இருக்கு. எப்படி எங்கே தட்டு? இதில் சைடில் தட்டிடுவா? அதில் தட்டு அடப்பிடு. அதான் கோழியை தட்டு. அப்படி தட்டுங்க கொள்ள. சரியான சாப்ஸ் மாதிரி இருக்கே. யார் பண்ணா? ഞാൻ கடையில் போடல, சமையலில் நம்மளை. சரி சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லுங்க. நடுக்காட்டில் கிழங்கும் இறைச்சியும். நம்மள இதை லைட் அடிங்க. ஓ சக்கை. சக்கையா? சக்கை தான். சக்கையா? சக்கையும் இறைச்சியும். சக்கை இறைச்சி. சக்கையில போட்ட சக்கை பழ ஜூஸை பார்த்துருக்கோம். சக்கையில போட்ட சக்கை பலாப்பழம். பலாப்பழம் பச்சை சக்கை. ஓ பச்சை சக்கை ப்ளஸ் பீஃப் இல்லை சிக்கன். சரி வாங்க, எப்படி இருக்கு? இதான கண்டென்ட். சாப்பிட்டு பாரு. இது கொடுத்தா மோசம் இது ஒரு சொல்லி இல்லை. எப்படி இருக்கலாம்? இதுக்கு இப்படின்னு சாப்பிட்டதே இல்லை, நான் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை. சக்கையும் சிக்கனும் தெரியாதா? டாடியோட கேட்டு பாரு. இங்கே வந்து எங்களுக்கு இது மெயின் சக்கையும் சிக்கனும். சரி கைஸ், நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது காட்டில் மாட்டினீங்க பச்சை சக்கையை பார்த்தீங்கன்னா சிக்கன் வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாரு. சாப்பிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து முக்கடல் மலை தானே? ஆமாம். அதுக்கு உச்சியில் இருக்கும். இங்கேருந்து ஜீப் எடுத்துகிட்டு கீழே போய்
நாளைக்கு ட்ரெக்கிங் வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு அடுத்த மலைக்கு ஏறுறோம். அது என்ன மலை மாப்பிள்ள? அது வந்து பிளாக் ராக். இந்த அது இதே ஜீப்பில் தான் போகிறோம் மாப்பிள்ள. ஒன்று வந்து நார்மல் கியர் மாப்பிள்ள, இன்னொன்று அப்நார்மல் கியர். ஆமாம் மாப்பிள்ள. இன்னொன்று வந்து 2 வீல் சுற்றும், இன்னொன்று போட்டால் 4 வீல் சுற்றும். சொல்லத்தனம் 1983 மகேந்திரா. வண்டி ஓட்ட தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு வண்டியை ஆஃப் பண்ணி விட்டா நேரில் மலை அடி வரதுக்கு போயிடலாம். எங்கே போகிறோம்? இல்லை போயிட்டா நம்மளை விட்டுட்டு இதுக்கெல்லாம் வீடியோ போடு ஓடணும். ராஜிமாமா ஹாய் நம்மள பாஸ் பண்ணி இது இருக்கு. ஆனாமான்னு தெரியல. ஆனானா வயர் விட்டுக்கு அது ஏதோ பெட்டியில் கண்ணாடியெல்லாம் வைக்க முடியும் மாப்பிள்ள. அப்பப்போ ரோடை பார்த்துக்கோங்க. ரோடை வீடியோவில் காட்ட முடியுமான்னு தெரியல. ஆனா எங்க கண்ணுக்கே தெரியல. தெரிஞ்சாதானே உங்களுக்கு வீடியோல காட்ட முடியும். இது குண்டா இதானே தெரியல. போட்டு ப்ரோ போட்டு யாருங்களா அடிக்க காணு. இது ரோடமே தெரியல. போட்டு நேராக்கிய நாங்க வந்து ஒரு 80 டிகிரியில் அப்படியே குனிஞ்சாக்க போயிட்டு இருக்கோம். அதனால அப்படிதான் ஒரு மாதிரி போக முடியும். வழியில ஏதாவது புலி வந்தா ஏற்றி போட்டு கொண்டு போகும். இதாயா அந்த கதவு கூட்டணும்ல. தெரியுதா? போட்டு உணவன்னா பார்த்தல நீ கொன்றுப எல்லாரையும் ஏமாத்தி நடக்க வச்சு. இது கொஞ்சம் இந்த உள்ள இடம் சரியான இடம். இங்கே தான் நாங்கள் வந்து ஒரு தடவை வரும்போது ஜீப்பு கவுந்து 4 ரோல் அடிச்சு இதுக்கு கீழே தான் கடந்தோம். ஃபேமிலியாக இருந்தோம். ஃபேமிலியாக 4 ரோல் அடிச்சிங்களா? 4 ரோல் அடிச்சேன் இன்னொரு ஜீப்பில். அப்படியா மாமா? அன்னைக்கு உயிரை காப்பாற்றி கடவுளை தான். ஓ காட். ரிவர்ஸ் போடணுமா? போட்டு இல்லை அது குண்டா என்னன்னு தெரியாதுல்ல. போட்டு இனி வேண்டாம் போடுறா ஒரு ரிவர்ஸ். உருண்ட இடத்துல கம்பேக் கொடுத்த பெனிஸ் மறுபடியும் உருண்டா காமெடியா இருக்கு. மறுபடியும் இருந்தா இதெல்லாம் உருண்டை பிழைக்க முடியாது. அந்த பக்கம் உருண்டா பிழைக்க முடியாதுல்ல. நீங்க இந்த பக்கம் உருண்டிக்கோ. அங்க இருந்ததுல சரியான ஒரு ஸ்பீட். பொருள் ஓட்டுறா ப்ரோ. ஆமா ப்ரோ. இதுல கோவில் இல்லைன்னா நம்ம இந்த நேரம் இவ்வளோ பைக்கு கீழே வர போகுது. சாத்தியமா ஃபர்ஸ்ட் கியர் போட்டுறவா? யாபோ இது வந்து ப்ரோமோல போட்டு விட்டுறணும் ப்ரோ. பார்த்து. வாவ் அப்பா யமோ லிட்டரலா தலையில போன மாதிரி இருக்கு. அம்மா சரியா இருக்கு. गाइस ஜீப் வந்து சைடு ஸ்டாண்ட் போட்டு போன மாதிரி போயிட்டு இருக்கு. யாத்தாடி கொஞ்சம் லெஃப்ட் ஏரியா ப்ரோ. அப்பா கப்பல்ல போன மாதிரி இருக்கு. நைட்டு மிட் நைட் மசாலா எடுப்பாங்க. உங்களை வண்டியில் என்னமோ கிருக்கு சவுண்ட் வேறு கேட்கும். அப்புறம் இந்த கியர் என் கையோடி வரும்னு நினைக்கல. கையோட வந்தோன்னா நம்ம எல்லாரும் கைகள் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் கிடப்போம். இதுதான் அந்த தேரியா பண்ணிக்கிட்டு மாதிரி இருக்கு. தட்டோட ஓலாம். இனிமே எங்க வீட்டுல மழைன்னு சொன்னா வாயில அடிப்பான். நம்மள வைஃபைங்க தெரியாம கூப்பிட்டு ஒரு தடவை எங்கேயோ
சத்தியம் வாங்கியாச்சு. இதுக்கு மேலே இந்த பக்கமே வரக்கூடாது. நான் வந்து 2 வருஷம் ஆச்சு. ஹலோ பைக்ஸ். நினைக்காண்டா தானே தானே வெனிசா அப்பா நிற்கிறது. பைக்கில் மேலே போகலான்னு சொன்னேன். பைக்கை மேலே விட்டுட்டு வருவோம்னு சொல்லவே இல்லையா? சொன்னா நீ வரமாட்டியே. ஆசக்காரா சதிகாரா சக்கை சக்கா நல்ல ஒரு சக்கை கிடக்காமா. கைஸ் வார வழியில் ஒரு பெரிய சக்கையை பார்த்தோம். எங்கே என்ன இருக்கு ஓ இங்கே பாரு. இன்னைக்கு இந்த மாதிரி சக்கை தான் இப்போ நம்மளுக்கு சாப்பிட்டது. ஓஹோ, அப்போ இதை கொண்டே நாளைக்கு எனக்கு சக்கரை அடி. இது ஏதோ சக்கையெல்லாம் சாப்பிட்டு கொட்டையை முடிக்கல பத்திரிக்கை பத்தியா. கரடியா இருக்குமோ? கரடி சாப்பிடுமா? சக்கையும் சாப்பிடும், ஒன்றையும் சாப்பிடும். வேறு கை ஃபுல்லா. கைஸ் ஒரு வழியாக கீழே வந்தாச்சு. நாளைக்கு இந்த ஜீப்பை எடுத்துகிட்டு ஒரு மலையோட டாப்புக்கு போக போகிறோம். அது கன்னியாகுமரியில் பொதுமக்கள் யாருமே பார்த்துருக்காத ஒரு ஹில் டாப்பு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.